தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசை நோக்கி டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, அது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் ஸ்ரீதர். தென்மேற்கு வட இலங்கை ஒட்டிய பகுதியில் நிலவும் டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடதிசையில் நகர்ந்து யாழ்ப்பாணம் நகரத்துக்கு கிழக்கு வடகிழக்கில் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு தெற்கு தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலிற்கு தெற்கு தென்கிழக்கில் 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கில் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கில் 350 கிலோமீட்டர் தூரத்திலும் மையம் கொண்டுள்ளது. புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் நிலையில் இன்று 29 நவம்பர் நள்ளிரவில், மேலும் நாளை 30 நவம்பர் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் புயல் தமிழ்நாடு, புதுச்சேரி கடற்கரை பகுதியில் முறையே குறைந்தபட்சமாக 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீதர், லாவண்யா, தற்போது சென்னைக்கு தெற்கே இந்த டிட்வா புயலானது சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் தமிழகத்தை நோக்கி அந்த டிட்வா புயல் கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது போல வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது. தமிழகத்தில் எங்கெல்லாம் பரவலாக தற்போது மழை பெய்து வருகிறது, அது குறித்தான கூடுதல் தகவல். புயல் வேதாரண்யத்தை நெருங்கி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, வேதாரண்யத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மிக அருகிலேயே இருக்கிறது. திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் முதலான டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே டெல்டா மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. மேலும் கடலோர தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வட தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை காலை வேளையில் எந்தவிதமான அதிகமான மழை இல்லாமல் இருந்தது. பரவலாக ஒரு சில இடங்களில் மழை இருந்தது. இருப்பினும் மாலை வேளைகளில் மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பெய்தால் ஒரு 7 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதர், லாவண்யா, அந்த டிட்வா புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதி தீவிர புயலாகவோ மாற வாய்ப்பில்லை என்று முன்பே சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த புயலானது சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வலுவிழந்து கரையை கடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி இந்த புயல் சென்னைக்கு அருகே கரையை கடக்க இருக்கிறது? டிட்வா புயலை பொறுத்தவரை அது அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபடத்தினுடைய அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது ஒரு மிக தீவிரமான புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நவம்பர் 30ஆம் தேதி காலை வரை புயலாக தனது தீவிரத்தன்மையை தக்க வைத்த பிறகு 30ஆம் தேதி மதியத்திற்குள் கடலிலேயே ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவிழந்து புதுச்சேரி ஒட்டிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி, அதனைத் தொடர்ந்து இந்த வட தமிழகம் நோக்கி நகர்ந்து தாழ்வு மண்டலமாக புயல் மேலும் வலுவிழந்து சென்னைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை அடையக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.